சிவா ஸ்னேகா மேல கோவப்பட்டு போனோனையும் ஸ்னேகா சிவா அம்மா கிட்ட கால் பண்ணி சொல்லணும். அப்பதான் அவங்க ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு சிவா அம்மாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, ஆன்ட்டி நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஆன்ட்டி. அதுக்காக சிவா இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத. உன்னை லவ் பண்ணதே பெரிய பாவம் அப்படி இப்படின்னு பேசிட்டு திட்டிட்டு போயிட்டான் ஆன்ட்டி. எனக்கு என்னமோ ரொம்ப வருத்தமா இருக்கு. எல்லாமே அந்த சிந்து தான் காரணமா இருக்கும். அன்னைக்கு வேற சிந்து வேற காப்பாத்திருக்கா. இப்படி இருக்கும்போது சிந்து சிவா ஏத்துக்கிடுவான் போலிக்கு எனக்கு பயமா இருக்கு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி ஸ்னேகா வந்து ஒரு டிராமா போடுறாங்க. உடனே மகா இருந்துகிட்டு, நீ எதுக்குமா பயப்படுற? சிந்துவே போய் சொல்லிதாம்மா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. அப்படி இருக்கும்போது நீ என்னமா தப்பு பண்ணிட்ட? நீ தெரியாம மெடிசனை மாத்தி போட்டுட்ட. அதுவும் நீ ஏதோ பதட்டத்துல பண்ணிட்ட. இதெல்லாம் பெரிய தப்பா? அதை போய் கொலை பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சொன்னா ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படி பயந்துட்ட. அதுக்காக சிவா இப்படி எல்லாம் பண்ணலாமாமா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாட்டி நீங்கனாச்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சிவா அம்மா இருந்துகிட்டு, இல்ல இப்பவே நான் சிவா கிட்ட பேசுறேன், நீ ஒன்னும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. உடனே சிவா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே சிவாவோட அம்மா இருந்துகிட்டு, இன்னும் ஸ்னேகா மேல கோவப்பட்டியாங்கடா. ஸ்னேகா ஏதோ தெரியாம மெடிசனை மாத்தி போட்டுட்டான். அதுக்காக அவ மேல கோவப்பட்டு பேசாம இருந்தேன்னு சொல்லிட்டு அவ எவ்வளவு வருத்தப்பட்டு என்கிட்ட பேசினா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிவா அம்மா சொல்றாங்க. இதை கேட்டு அவளை பத்தி பேசுறதா இருந்தா நீங்க என்கிட்ட பேசவே வேண்டாம். அவளை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா ரொம்ப கோவமா பேசுறாங்க. என்னடா சொல்ற? அந்த சிந்து உன்ன போய் சொல்லி கல்யாணம் பண்ணா. அவகிட்ட நீ நல்ல விதமா பேசிக்கிட்டு இருக்க. ஆனா ஸ்னேகா என்ன செஞ்சா? தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டான். அதுக்காக அவகிட்ட இப்படி கோவப்படுறது சரியா அப்படிங்கிறாங்க. உடனே சிந்து ஸ்னேகா விட பல மடங்கு பெட்டரானவ. அவளோட ஸ்னேகாவை கம்பேர் பண்ணி பேசாதீங்க. சிந்து ஒரே தப்பு பண்ணது என்னது? என்ன கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டதுதான். மத்தபடி சிந்து என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லி சிந்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அதை பார்த்தோன்னையும் உடனே சிவாவோட அம்மா இருந்துகிட்டு, என்னடா நீ இப்படி மாறிட்ட? சிந்து உன்னை இப்படி மாத்திருக்கா. அவ பண்ணதெல்லாம் நம்பாத. அவ டிராமா பண்றாடா அப்படிங்கிறாங்க. உடனே சிவா அந்த இடத்த விட்டு கிளம்பி வேகமா போயிடுறாங்க. இவன் என்னடா இப்படி இருக்கிறான்? அப்படியும் எல்லாரும் சேர்ந்து என் பையனை இப்படி மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.